ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மெயின் ஃபேப்ரிக்கில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்துட்டு நல்லா டைட்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு பேர்ல் ஹெட் பின் வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஜிக்ஸாக் நல்லா நெருக்கமாக போட்டு லாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கிளாத்து வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெட்டும் கிளாத்து தனித்தனியாக பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நெட் கிளாத் வந்து நான் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லேயர் போடலாம், சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது சின்ன கட் பண்ணிட்டானாலும் கிழிஞ்சிரும். ஸோ நான் டபுளாக போட போகிறேன். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து சிங்கிள் லேயராக டபுள் லேயரான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இதில் வந்துட்டு லவங்கம் ஸ்டிச்லாம் போட போகிறேன். ஸோ நம்ம நீடில் குத்தி த்ரெட்டு மேலே இழுக்கும் போதெல்லாம் டேமேஜ் ஆகாமலையோ இல்லை இந்த த்ரெட்டு கிளாத்தும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நல்ல டபுள் லேயர் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெட் கிளாத்தை கட் பண்ணும்போது ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து நெட் கிளாத்தை மேலே அட்டாச் பண்ணுறதா கீழே அட்டாச் பண்ணுறதாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இது ஃபுல்லாக மறையிற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன், அதனால் நான் மேலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். பிசுறு தெரிஞ்சாலும் ஒர்க் மறைச்சிரும். நெக்ஸ்ட் இதை சுற்றி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடியில் ராங் சைடு திருப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் இந்த லைன் மேலேயே க்ளூவும் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி க்ளூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாத்தை டைட்டாக பிடிச்சிக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா நம்ம நெட் கிளாத்லேயும் மெயின் ஃபேப்ரிக்கில் சேர்த்து வச்ச மாதிரி ஒர்க் பண்ணும்போது பிரிஞ்சு தனியாக போயிடாமல் நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நான் ராங் சைடு திருப்பி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் மேலேயே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணணும். நான் அடுத்த ஷார்ட்ஸில் அதை அப்ளை பண்ணி காட்டுறேன்.